ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே பிளான்ட்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்கிட் பிளான்ட்டு. இது ஒரு 6 மந்த்ஸாக நான் வளர்த்துட்ருக்கேன். இந்த பாட் சைஸ் பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸு. இப்போ இதில் ரூட்ஸ் எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கு ஒரு ரீபாட்டிங் கொடுத்துடலாம், ஒரு பெரிய பாட்டில் இதை எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீபாட்டிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாயிருச்சு. இந்த ஆர்கிட் லீவ்ஸ் பாருங்கள், நல்லா பிரைட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு நான் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூடோட அந்த தோலை தான் நான் ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும்தான் நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த பாட்டிங் மீடியா என்னென்னா, இது கோல், இது கடைகளில் கிடைக்கும். இந்த கோல் வாங்கிக்கணும். அது போக இது கோகோனட் ஹஸ்க்கு. கோகோனட் ஹஸ்க் இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கோகோனட் ஹஸ்க் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஹஸ்க் பொதுவாக எல்லா பிளான்ட்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரை கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம கோகோனட் ஹஸ்க் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோபீட்டு. கொக்கோபீட் நான் வீட்டில் இருந்த தேங்காய் நாரையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவே நமக்கு போதுமானது. இதுதான் ஆர்கிட்கோடைய ஒரு பாட்டிங் மீடியா. இப்போ எப்படி நம்ம ரீபாட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட் நான் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டோட விலை 70 ருபீஸ் தான். பட் நல்ல ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஆர்கிட் பிளான்ட் நம்ம பாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் நல்லா பெருசாக இருந்தால் தான் அதோட ரூட்ஸ் எல்லாமே ஏரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு ரூட்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இதுக்கு ரீபாட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரீபாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பேஸாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கோல் நம்ம கொடுத்துக்கலாம். கோல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற இந்த பேஸ்கெட்லேருந்தே கொஞ்சம் கோல்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயர் மட்டும் நான் கோல் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு லேயர் கோகோனட் ஹஸ்க் நான் கொடுத்துக்கிறேன். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் ஷெல்லில் உள்ள அந்த மாதிரி உள்ள கோகோனட் ஹஸ்க்கு. இந்த பிளான்ட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளான்ட்டில் பாருங்கள் ரூட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளான்ட் ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுட்டோம். இந்த ஆர்கிட் பிளான்ட்டுக்கு பொதுவாக ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளைப்பூடு நம்ம தொளி உரிக்கிறோம்ல, அந்த வெள்ளைப்பூடை மட்டும் 1 டே மட்டும் அது வாட்டரில்
நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு, அடுத்த நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். இந்த மாரி லீவ்ஸ் வந்து நல்லா பிரைட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். மத்தபடி இதுக்கு ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ஒண்ணுமே தேவையில்ல. ஷேடட் ஏரியால இந்த பிளான்ட்ட நம்ம வைக்கும்போது, பிளான்ட் நல்லா குரோத்தா இருக்கும். நல்லா வெல் டெவலப்டா இருக்கும் ரூட்ஸு. ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க ரூட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகா சர்வைவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாட் வந்து பொதுவா இந்த மாரி ஹோல்ஸ் இருக்கிற மாரி உள்ள பாட்ட நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆர்க்கிட் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்பவே அழகா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணி வைங்க. உங்களோட கமெண்ட்ஸ வந்து கீழ பதிவிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.